S எனும் பரப்பு விசை கொண்ட ஒரு பருப்பொருளினால் செய்யப்பட்ட ஒரு பலூன் A எனும் பரப்பு கொண்ட சிறிய ஏற்ற வடிகால் கொண்டுள்ளது. அதனுள் வாயு நிரப்பப்படும் போதிலிருந்து ρ அடர்த்தி கொண்ட வாயுவால் நிரப்பப்பட்டு r ஆரம் கொண்ட குழாய் அடைகிறது. வாயுவானது அதிலிருந்து கற்றற்று வெளியேற அனுமதிக்கப்பட்டால் அதன் ஆரம் r இலிருந்து சுழிக்கு t காலத்தில் மாற்றமடைகிறது. பலூனிலிருந்து வெளியேறும் வாயுவின் வேகம் v(r) ஆரம் r ஐ பொறுத்து r² எனவும் r/a எனவும் t s/α a/β ρ/γ R/டெல்டா எனவும் சார்ந்திருந்தால் கீழ்காணும் தெரிவுகளில் எது சரியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னன்னா எதில் பொறுத்து இருக்குது அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த டி காலம் அப்படிங்கிறது இதை பொறுத்து இருக்குது அப்படின்னு. எஸ்ங்கிறது இங்கே பரப்பு விசை, ஏங்கிறது பரப்பு, ரோங்கிறது அடர்த்தி, ஆறுங்கிறது ஆரம். இப்போ இதுக்கு காலம்ங்கிற போது உங்களுக்கு நிறைக்கு பரிமாணம் கிடையாது, எல்லுக்கு பரிமாணம் கிடையாது, டீக்கு மட்டும் பரிமாணம் தான், T/1. இதுக்கு வந்து பரப்பு விசைக்கு வந்து F/L. எஃப்க்கு வந்து என்னது ml T/-2. இதுக்கு எல்லுக்கு வந்து கேபிட்டல் எல். இப்போ எல்லில் அடிப்பட்டு வரும். இப்போ m T/-2 மட்டும்தான் இருக்கும். அதையும் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஆல்ஃபா பவர் ஆல்ஃபா எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பரப்புக்கு உங்களுக்கு தெரியும். ரோங்கிறது வந்து நிறை பை பருமன், நிறைக்கு எம், பருமனுக்கு பை எல்க்கு வருதால் மேலே கொண்டு வரும்போது எல் பவர் -3 வந்துடும். அதுக்கு காமா. அதே மாதிரி ஆரத்துக்கு வந்து நீளத்துக்கான பரிமாணம் தான் ஆரத்துக்கு வரும், L/டெல்டா. இப்போ வந்து என்னென்னா கேங்கிறது இங்கே வந்து விகித மாறிலி. அப்போ இங்கே M/0 L/0 T/1 இருக்குது. இங்கே வந்து என்னென்னா எம்முக்கு வந்துன்னா இங்கே வந்து ஆல்ஃபா இருக்குது, இந்த இடத்துல காமா இருக்குது. அப்போது எம் ஆல்ஃபா ப்ளஸ் காமா. எல்லுக்கு வந்து இங்கே வந்துன்னா உங்களுக்கு 2β இருக்குது. இங்கே வந்துன்னா -3 காமா இருக்குது, இங்கே டெல்டா இருக்குது. அப்போ என்னென்னா அடிமான சமமான அடுக்க போட்டுரும். அப்போ 2 ஆல்ஃபா -3 காமா அப்புறம் வந்து ப்ளஸ் டெல்டா. டீக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே -2 ஆல்ஃபா மட்டும்தான் இருக்குது. அப்போ பரிமாணங்களை வந்து ரெண்டு புறமும் சமம் கொடுத்த வந்து என்னது எம்முக்கு வந்து இங்கே 0 இருக்குது, இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் காமா இருக்குது. அப்போது ஆல்ஃபா = -காமா வந்துடும். எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் வந்தது 2β -3 காமா ப்ளஸ் டெல்டா = 0. அடுத்து வந்து டீயை பொறுத்த வரைக்கும் இடது புறம் வந்து 1 இங்கே -2 ஆல்ஃபா மட்டும். அப்போது ஆல்ஃபா =-1/2. ஆல்ரெடி ஆல்ஃபா மைனஸ் காமான் இருக்கு பாருங்க. அப்போது காமா வந்து -1/2 வரும். காமா =1/2. அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு, காமா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த சமன்பாட்டில் வந்து என்னன்னா உங்களுக்கு காமா கண்டுபிடிச்சிட்டோம், ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 2β -3 காமா ப்ளஸ் டெல்டா இருக்குது. அதில் வந்து 2β -3 காமாவுக்கு பதிலாம் 2 ப்ளஸ் டெல்டா =0. இது வந்து சமன்பாடு இந்த ஒன்றை பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன பண்ணலாம், பீட்டா வந்து ஒரு இந்த சமன்பாடை பயன்படுத்த கூட இல்லை, நம்ம என்ன பண்ணலாம் பீட்டா -1 ஒரு பிரதியிடும். ஏன்னா வந்து 2 மதிப்பு தெரியாமல் இருக்கால. எடுத்துக்காட்டுக்கு வந்து இந்த தெரிவுகளில் ஏதேனும் ஒரு தெரிவு வந்து நம்ம பீட்டா வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா -1 வந்திருக்கு. இதில் மட்டும் தான் மாறுது, 4 ஆப்ஷன் மட்டும் தான் மாறுது. பீட்டாவுக்கு -1 கொடுத்து பார்க்கலாம். அப்போ 2 × -1 -3/2 ப்ளஸ் டெல்டா =0 வரும். அப்போ -2 -3/2 = டெல்டா வந்துடும். அப்போ வந்து என்னது -7/2 டெல்டா அல்லது டெல்டா =7/2. இதில் இந்த டெல்டா 7/2 தெரிவில் இருக்கணும். அதே மாதிரி பீட்டா -1 இருக்கணும், ஆல்ஃபா -1/2 இருக்கணும், காமா 1/2 இருக்கணும். அந்த தெரிவு தான் சரியான தெரிவு. அதே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வந்து என்னது உங்களுக்கு -1/2, காமா வந்து +1/2. அப்போ பார்த்தோன்னா ஆல்ஃபா வந்து -1/2, அதே மாதிரி என்னது காமா வந்து +1/2, டெல்டா வந்து 7/2, பீட்டா வந்து -1 அப்படிங்கிறது தெரியுது. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், r/ஆல்ஃபான்னு. இப்போ இந்த ஆல்ஃபாங்கிறது -1/2 அப்படிங்கிறதும் இங்கே தெரியவாகுது.
ஸோ அதுலேருந்து பார்க்கும்பொழுது ஆப்ஷன் 3 தான் இங்கே சரியான விடை. நன்றி.